தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்தில் திமுக முன்னாள் அமைச்சர்கள் தர்ணாவில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மோகன்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். மோகன்ராஜ், வணக்கம். தூத்துக்குடியில் தற்பொழுது திமுக முன்னாள் அமைச்சர்கள் தர்ணாவில் ஈடுபட்டு வருகின்றனர். அங்குள்ள கள நிலவரம் என்ன? வணக்கம் சலோமி. தமிழக முதல்வர் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்த விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டையன் இன்று அவரது வீட்டில் வைத்து காவல்துறையினர் கைது செய்து தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு இன்று காலை சரியாக 7:30 மணி அளவில் கொண்டு வந்தனர். சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக அவரிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அவரை சந்திப்பதற்காக வரக்கூடிய திமுகவினர் தொடர்ந்து அதிக அளவில் அதிகரித்து வருவதால் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் 4 அடுக்கு பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது. தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு உள்ளே செல்வதற்கு திமுகவினர் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் யாருமே பார்த்தீங்கன்னா உள்ள அனுமதிக்கப்படவில்லை. இதைத் தொடர்ந்து அவரை காண்பதற்காக முன்னாள் அமைச்சரான தூத்துக்குடி முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் திருச்செந்தூர் சட்டமன்ற திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் அவரை பார்ப்பதற்கு உள்ளே அனுமதிக்க வேண்டும் என கூறி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வருகை இருந்தபோது அவர்களுக்கு உள்ளே குறிப்பிட்ட அளவிலான திமுகவினர் மட்டுமே உள்ள அனுமதிக்கப்பட்டனர். தொடர்ந்து அவர்களிடம் காவல்துறையினரிடம் திமுகவினர் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களை தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் கைது செய்ய முன்றபோது இருதரப்பினருக்கும் இடையே தொடர்ந்து தள்ளுமுள்ளானது ஏற்பட்டு தற்போது ஒவ்வொருவரையாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இருந்து அவர்களை இப்பொழுது ஒவ்வொருத்தராக இப்போது கைது செய்து வருகின்றனர். தொடர்ந்து தடுப்பு வேலிகள் அங்கு அமைக்கப்பட்டிருப்பதை திமுகவினர் தாண்டி தற்போது காவல்துறையினரிடையே சிறிது நேரம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு தற்போது ஒரு பெரும் பரபரப்பான சூழல் தற்போது நிலவி வருகிறது. ஷலோமி.